வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன். இது உங்கள் டக்கர் டிஜிட்டல் சேனல். உங்களை மீண்டும் வரவேற்க நாங்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் முழுவதுமாக பாருங்க. அப்பதான் நாங்க என்ன தெளிவாக சொல்ல வரோம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கண்டினியூட்டி டெஸ்டிங் டூல் எப்படி நம்ம செய்ய போறதா நீங்க பார்க்க போறோம். தேவையான காம்பனன்ட்ஸ் என்னன்னா சின்ன பாக்ஸ், பேட்டரி கனெக்டர், பேட்டரி பஸர், 1K ரெசிஸ்டர், மல்டிகலர் எல்இடி, பேட்டரி டேப், ஆணி, தேவையான ஒயர். செய்யறதுக்கு முன்னாடி மல்டிகலர் எல்இடி செக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டா பஸ்ஸரை 9 வோல்ட் பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்ய போகிறோன்றது. நான் எப்படி செய்யறேன்னா நீங்கள் அதேமாரி பார்த்துட்டு கண்டினியூஸாக அதே ஸ்டெப்பை ப்ராசஸாக செஞ்சுட்டு வாங்க. எங்கேயோ ஒரு இடத்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. செய்யறத கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம்.
அதை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், நல்லாவே ஒர்க் ஆகுது. டயோடு எடுத்து இப்போ செக் பண்ணுவோம். கேத்தோட ஆனோடும் நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை போகாது. நெகட்டிவும் பாசிட்டிவ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பவர் சப்ளை போகும். என்ன ரீசன்னா, இப்போ நம்ம டயோடு எடுத்து செக் பண்ணிக்கலாம். டயோடில் 2 ப்ராசஸ் இருக்குது, ஃபார்வர்ட் ஃப்ளோ கரண்ட், ரிவர்ஸ் ஃப்ளோ கரண்ட். ஃபார்வர்ட் ஃப்ளோ கரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு சப்ளையே போகும், உங்களுக்கு கண்டினியூட்டி ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் ஃப்ளோ கரண்ட்டில் கண்டினியூட்டி ஒர்க் ஆகுது. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது சர்க்யூட் டிசைனோ இல்லை ஏதாவது நீங்கள் காம்பவுண்டோ செஞ்சு வச்சுருக்கீங்க, அதில் ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்தமாரி நீங்கள் டயோடு யூஸ் பண்ணி ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டி கலர் எல்இடி வச்சு செக் பண்ணி பார்ப்போம், அதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ ஆடியோ ஜாக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இது 3 போல் ஆடியோ ஜாக். 3 போலில் எந்தெந்த போல் எந்தெந்த கனெக்ஷன் தெரியாததால இந்தமாரி கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக எந்தெந்த போலுக்கு எந்தெந்த லைன் கொடுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் டெஸ்டிங். இதில் பிரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரைமரி வைண்டிங் செக் பண்ணுவோம். பிரைமரி வைண்டிங் செக் பண்ணுறது லைட்டு மட்டும் தான் எரியும், வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதால உங்களுக்கு பஸர் சவுண்டு கேட்காது. செகண்டரி வைண்டிங்கில் லைட்டாக சவுண்டாவது கேட்கும். பிரைமரி வைண்டிங்கோட வேலை என்னன்னா வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறது தான், அதோட லைட் மட்டும் எரியும், பஸர் சவுண்டு கேட்காது. செகண்டரி வைண்டிங்கோட வேலை என்னன்னா 230 வோல்ட் ரெடியூஸ் பண்ணி 12 வோல்ட்டாக கொடுக்கும். இப்போ 9 வோல்ட் பேட்டரினால கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்டு லைட்டாகவே கேட்குது. ஏன்னா 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்தால கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி கம்மியாக கேட்குது. இப்போ சர்க்யூட் கனெக்ஷனை காட்டுறேன் பாருங்க. இது பஸரு, ஒரு 1K ரெசிஸ்டரு, எல்இடி. இது மல்டி கலர் எல்இடி. நைன் வோல்ட் பேட்டரி. இது ப்ரோபு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். சர்க்யூட் டிவிஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் மாற்றிலாம் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா என்று நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர எந்த டெக் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.